இந்த சிறுத்தை அடிப்பட்டது துர்கம் கிராமத்தில் அஞ்சலைங்கிற பொண்ணு அடிப்பட்டது சம்மந்தமாக நாங்கள் பெரம்பலேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னும் 2 நாளாக எங்கள் ஸ்டாஃப்ஸு ப்ளஸ் ஸ்குவாடு எல்லாருமே ஒரு 15 பேர் 2 ரேஞ்சர் தலைமையில் ட்ரோன் கேமரா வச்சு பெரம்பலேட் பண்ணிட்டோம். 2 நாளாக பண்ணிகிட்ருக்கோம். இன்ன வரைக்கும் எதுவும் அதில் சைட் ஆகலை இருக்கிறது. சிறுத்தை எதுன்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாத பண்ணிகிட்ருக்கோம். அது போக இன்றைக்கி 4 ட்ராப் கேமரா கொண்டு வந்திருக்கோம். அதில் 3 ட்ராப் கேமரா அந்த மக்கள்கிட்ட லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டு எந்த இடத்துல வரலாம் சந்தேகமான இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துகளில் ட்ராப் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து இப்போ கூண்டும் இப்போ வந்துக்கிட்டு இருக்குங்க. இருக்கிறத முதல்ல எந்த இடத்துல வைக்கணுங்கிறத லொக்கேட் பண்ணணும். கேமரா வச்சுருக்கோம். கேமராவில் வச்சு ட்ராப் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல வருதுன்னு தெரிஞ்சுனா தான் அடுத்து நம்ம ட்ராப் கேமரா கூண்டை வச்சு பிடிக்கிறதுக்கு இதாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஸ்பாட்டுக்கு இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. கூண்டு வந்துட்டுருக்கு. நம்ம ஸ்டாஃப்ஸும் பெரம்பலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இது சம்மந்தமாக பீதி அடைய வேணாம். வனத்துறை நாங்கள் ஃபுல்லாகவே பெரம்பலேட் பண்ணி நாங்கள் 24 மணி நேரம் வாட்சிங்கில் இருக்கோம். இது சம்மந்தமாக பீதி அடைய வேணாம். சரி, சப்போஸ் எங்களுக்குள்ள இங்கே தென்பட்டுச்சுன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸோட நம்பர் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். எங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தடம்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிறதுல தடம்னு அதில் என்ன சொன்னால் அந்த மாதிரி யானைகள் நடமாட்டம் சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ள ஏரியாக்களில் குழுக்கள் அமைச்சிருக்கோம். வேரணாம்பட்டு குடியாத்தத்திலாம் அமைச்சிருக்கோம். அவங்களுக்குமே நம்பர்லாம் இருக்குது. அவங்களும் எங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. இப்போ உயர் அதிகாரிகள் எங்களோட வனத்துறை உயர் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு வில்லேஜ்லையுமே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விழிப்புணர்வுனாக்கா என்னென்னா காட்டை ஒட்டி தான் மக்கள் வாழ்கிறாங்க. அதனால் அவங்களையும் வெளியேற்ற முடியாது. காட்டில் இருந்து வர்றதையும் பக்கத்தில் உள்ளதையும் சிறுத்தையும் இது பண்ண முடியாது. அதனால் இரவு நேரங்களில் வெளியில் லைட் போட்டு வச்சுருங்க. வீட்டுக்கு வெளியே மக்களுக்கு எங்களோட வனத்துறை மூலமாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளை தான் லைட்டு போட்டு வைங்க. இப்போ பிரகாசமான கொஞ்சம் லைட்டுகளை போட்டு வைங்க. இரவு நேரத்துக்குள்ள குழந்தைங்களை வெளியில் விட்டுறாதீங்க. யூரின் பாஸ் பண்ணோம் அது இதுன்னு வெளியில் போயிடாதீங்க. யாரும் போவேணாம். தவிருங்க, முடிஞ்ச மட்டும் தவிர்த்துருங்க. அதே மாதிரி மாடுகள்லாம் இப்போ பார்க்கும்போது வெளியிலே கட்டி கிடக்காங்க. இங்கே இது அட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த மாடுகளை நம்ம பட்டியில் கட்டி வைக்கணும். பட்டியில் கட்டி மாடு வளர்க்க வேணாம் பண்ணலைன்னு சொல்லலை. பட்டிகளில் கட்டி வச்சு கொஞ்சம் நாளைக்கு இப்போ எங்களுக்கு கொஞ்சம் முழு ஆடு மாடை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது நாங்கள் அதை தேடி கண்டுபிடிக்கிற கஷ்டமாயிடும். வெளியில் விட்டுட்டா அதை நீங்கள் கட்டி போட்டுட்டிங்கன்னா தான் கட்டி போட்டிருந்தா நாங்கள் அதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு என்ன வேணும். அவங்க வேறு எங்கே வந்துச்சுனாலும் எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். உடனே நாங்கள் அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இருக்கிறத எந்த நேரமும் வெளிப்படாக இருக்கோம். நம்பர்களும் கொடுத்துருக்கோம். எங்கள் ஸ்டாஃப்ஸுமே இங்கே இருக்காங்க. அதனால் பொதுமக்கள் பீதி அடைய வேணாம். இன்னொன்று சின்ன தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நான் இந்த ஏரியாவை போய் பார்த்த வகையில் அந்த ஏரியாவில் கொஞ்சம் குப்பைகளை கொண்டு போய் அந்த அடர்த்தியாக உள்ள அது வனத்துறைக்கு சொந்தமான இடம் இல்லை, ஆரம்பு கிடையாது. பக்கத்தில் ஆரம்புக்கு பக்கத்தில் ஒரு குன்று மாதிரி இருக்குது. அது ரெவன்யூ லேண்டு. ரெவன்யூ லேண்டில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்த குப்பைகள் ப்ளஸ் இறந்த ஆடுகள்லாங்க நிறைய 2-3 இடத்துல பார்த்தேன். நான் ஒரு இடத்துல போய் பார்த்தேன். எங்கள் இதில் ஏரியாக்களில் பார்த்தது உள்ளபடியே இந்த பெண்ணை இறந்ததாக இருந்த பக்கத்தில் ஒரு ஆடோட இது கிடக்கு. அப்புறம் பொதுமக்களை கூப்பிட்டு விசாரித்த வரைக்கும் அது எதுவும் வனவிலங்குகள்லாம் அடிக்கலை சார். இங்கே ஒரு செத்து போனதை கொஞ்சம் புதைக்காமல் விட்டுட்டாங்க, அதனால தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இதில் கிடச்சி. பொதுமக்களை நாங்கள் குற்றம் சொல்லலை, அவங்கள இது பண்ணலை, ப்ளேம் பண்ணலை. இருந்தாலும் நம்மளுடைய பாதுகாப்பு முக்கியம், நம்மளுடைய சுற்றுச்சூழலும் முக்கியம். ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு உயிரினா அல்லது சீக்கிரனால் இறந்த கால்நடையில் நீங்கள் போட்டால் அந்த உங்களுக்கு வந்துடும். அதனால் கழிவுகளையும் இதையும் நீங்கள் கொண்டு போய் காட்டு பக்கம் டம்ப் பண்ணாமல் இந்த பக்கம் நம்ம ஊர் பக்கமாக வச்சு அதுகளை அப்புறப்படுத்த வேணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிட்டு எந்த பயமும் இல்லாமல் இருக்க வனத்துறை உங்களுக்கு அப்புறம் 24 மணி நேரமும் நாங்கள் உதவி செய்கிற தயாராக இருக்கோம். எல்லா அந்த இழப்பீடு அந்த பொண்ணுக்கு கொடுக்குறதுக்கு ஏற்கனவே ஒரு 50,000 ரூபா அவங்களுக்கு முதல் கட்டமாக கொடுத்தாச்சு வனத்துறையின் மூலம். இப்போ நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அதை எழுதி அனுப்பிச்சிட்டு அவங்க லீகலாக உள்ள சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் வருவாய்த்துறையிலேருந்து வாங்கி கொடுக்கணும். கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இழப்பீடு அரசாங்கம் வழங்குது. மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்னு மோதலுக்கு உள்ளதுக்கு இறப்பீடு இருந்தால் 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அந்த காசும் அவங்களுக்கு அக்கௌண்ட்லேயே போய் சேர்ந்துடும். யாரும் இடத்துறதெல்லாம் கிடையாது. அதனால் மக்களுக்கு இது வரும். எனவே பொதுமக்கள் எங்களுக்கு வனத்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு வேண்டிக்கிறது.